அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் மிளகு கொத்தமல்லி பிரட்டல் எப்படின்னு பாருங்கள். மிளகு ஜீரகம், மல்லி, தக்காளி, பூண்டு, மஞ்சள்தூள், உரப்பு இதிலே இருக்கும். போதும். பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். சட்டியில் அடுப்பு வச்சுக்கிறோம். ஒரு 50 மில்லி எண்ணெய் ஊற்றிக்கிறோம். பாருங்கள், ஊற்றிட்டு இப்போ இஞ்சி பூண்டு கொஞ்சம் பேஸ்ட்டு சட்டி நல்லா காஞ்சோடனே இஞ்சி பேஸ்ட்டு, மிளகு ஜீரகம் எல்லா மசாலாவும் இதில் அரைச்சி வச்சுருக்கோம். மஞ்சள் தூளையும் இதில் போட்டுருவோம். மிளகு ஜீரகத்தில் இங்கே மஞ்சள் தூளையும் போட்டுருவோம். போட்டு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு வதக்கணும். இஞ்சி பூண்டு போட்டு வதக்கணும். வதக்கிட்டு இந்த மிளகு ஜீரகம், மஞ்சள்தூள், பூண்டு, தக்காளி, மல்லித்தலை எல்லாம் போட்டு இதில் கொட்டணும். கொட்டி அதை வதக்கணும். இதில் கொஞ்சம் தண்ணி சிறிது அளவு தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றணும். சிறிதளவு தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றணும். மிக்ஸி ஜார் ஆட்டு மூளை பிரட்டல் நல்லா ஊற்றிக்கணும். இப்போ உப்பு போடணும். கொஞ்சமாக உப்பு போடணும். பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். கொதிக்கணும். கொதித்தோன்னா கொஞ்சம் மூளையை போடணும். அப்படியே கட்டு வருது. தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம என்ன செய்யணும், மூளையை துண்டாக போடணும். பாருங்கள் இங்கே எப்படி போடுறாங்க. முழுசாக போடக்கூடாது. 2 மூளையை எத்தனை வேணுமோ அத்தனை டிசைன் போடலாம். இது அவ்வளவும் சுருண்டு வரணும். இது அவ்வளோ பிறண்டு அப்படியே வரணும். எண்ணெயாக மிதந்து வரணும். வந்தவொடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இது நல்லா வேகணும். கிண்டக்கூடாது. அப்படியே ஒரு கலக்கி அப்படியே விட்டுடணும். இது நல்லா அதோட சேர்வை ஒட்டணும். அதோட இந்த மசாலா ஒட்டணும்னா சரியாக இருக்கும். உப்பு வாயில் இருக்கான்னு வச்சு பார்த்துக்கணும். சரியாக இருக்கான்னு. போதும். பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடணும். அப்படியே இதை முடியட்ட அப்புறம் காமிச்சிக்கலாம். பத்து நேரம் காமிக்க மாட்டேன். நல்லா கொதிக்க விடணும். மூளை பச்சையாக இருக்கக்கூடாது. நல்லா வேகணும். அந்த மசாலாலே வேகணும். உடச்சிடாமல் திருப்பி போடணும். 10 நிமிஷம் அப்படியே மூடி கட்டு. சிம்மில் வச்சு 10 நிமிஷம் மூடி வைக்கணும். இங்கே பாருங்க, இது நல்லா பிறண்டுருச்சு. மூளை சேர்வா பிறண்டுருச்சு. மல்லி மிளகு சேர்வா. இப்போ எண்ணெயை காய வச்சு நல்லா சிம்மில் வைக்கணும். எண்ணெயை காய வச்சு உப்பு உரப்பு எல்லாம் சரியாக இருக்குது. மிளகாத்தூள் வேண்டாம் போட்டுக்கலாம். வேணான்னா இங்கே பாருங்க, அவ்வளோதான். மூளை பிரட்டல், மல்லி மிளகு மூளை பிரட்டல் ரெடி. எப்படி செய்யமுறை சொல்கிறேன் விளக்கம். முதலில் மிளகுத்தூள், மிளகு, ஜீரகம், பூண்டு, தக்காளி, மல்லித்தலை காம்பு, கொஞ்சம் மல்லித்தலை,
அப்புறமேலு உப்பு இது மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அரைச்சிக்கிட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் பேஸ்ட்டு லேசாக போட்டு எண்ணெயை சட்டியை காய வச்சு ஊற்றி தாளித்து விட்டு இந்த மிளகு ஜீரகத்தூள் எல்லாத்தையும் போட்டு வதக்கி உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். கொதித்த உடனே அப்புறமேலும் இந்த மூளையை துண்டு துண்டாக அதில் போட்டு வேக விடணும். ஒரு 20 நிமிஷம் வெந்தவொடனே அது சுருண்டவுடனே இங்கே பாருங்கள். இப்போது அதை கடைசியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிடல வேண்டியதுதான். அவ்வளோதான். மல்லி மிளகு மூளை வறுவல் அவ்வளோதான்.